எனதருமை மாணவ செல்வங்களே, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இலக்கண பகுதி மொழி, மூவகை மொழிகள். இதை பார்ப்பதற்கு முன் சொல் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைந்தால் அது சொல் எனப்படும். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஓர் எழுத்து தனித்தும் இருக்கலாம், பல எழுத்துக்கள் சேர்ந்தும் இருக்கலாம். பொருள் தந்தால் அதை நாம் சொல் என்று கூறுவோம். சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்டால் மொழி, பதம், கிளவி. கிழவி இல்லை, கிளவி. மொழி, பதம், கிளவி. சரிங்களா? இந்த சொல் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா இரு திணைகளை ஏற்று வரும். இரு திணைகள் உங்களுக்கு தெரியும். உயர்திணை, அஃறிணை. 5 பால்களை குறித்து வரும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் குறித்து வரும். இதில் ஆண், பெண், பலர்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால் இந்த 3 பால்களும் உயர்திணைக்கு உரிய பால்கள். ஒன்றன்பால், பலவின்பால் என்பன அஃறிணைக்கு உரிய பால்கள். அப்போது திணையின் உட்பிரிவு டேஷ் அப்படின்னு கேட்டால் பால். பால் எதன் உட்பிரிவு அப்படின்னு கேட்டால் திணை. ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர்திணைக்குரிய பால்கள் 3, அஃறிணைக்குரிய பால்கள் 2. இது வெரி இம்பார்ட்டன்ட். திணை எத்தனை வகைப்படும்னா 2. திணை என்றால் திணை பொருள் என்னன்னா ஒழுக்கம். திணை என்றால் ஒழுக்கம் என்பது பொருள். பால் என்றால் பிரிவு அல்லது பகுப்பு. பிரிவு அல்லது பகுப்பு. சரி, இந்த சொல் எப்படிலாம் வரும் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இரு திணைகளை பெற்று வரும், 5 பால்களை பெற்று வரும், மூவகை இடங்களிலும் வரும். மூவகை இடங்கள் என்பது தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை தன்னை பற்றி குறித்து வருவது, தன்னை குறித்து வருவது தன்மை. தனக்கு முன் இருப்பவரை குறித்து வருவது முன்னிலை. வேறு ஒருவரை, அதாவது தொலைவில் இருப்பவரை குறிப்பது படர்க்கை. இது நம்ம மூவகை இடங்கள் அப்படின்றது பார்த்துருக்கோம். இதில் தன்மை பெயர்கள் நான், யான், நாம், யாம், நாங்கள், யாங்கள் அப்படி வரும். அடுத்தது முன்னிலை பெயர்கள்னால் நீ, நீர், நீவீர், நீங்கள் அப்படிலாம் வரும். படர்க்கை பெயர்கள் அப்படின்னா அவன், அவள், அவர், அது, அவை, தங்கள், தாங்கள், இந்த தான் இப்படிலாம் வரும். சரி, அதே மாதிரி தன்மை பெயர்கள்லையே ஒருமையும் இருக்குது, பன்மையும் இருக்குது. தன்மை பெயர்கள் நான், யான், நாம், யாம், நாங்கள், யாங்கள். இதில் நான் என்பது தன்மை ஒருமை பெயர், மற்றது தன்மை பன்மை பெயர்கள். இதே மாதிரி முன்னிலைக்கு தெரிஞ்சுக்குங்க, படர்க்கைக்கும் தெரிஞ்சு வச்சுக்குங்க. இதற்கு விகுதிகள் எப்படி வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்குங்க. சரிங்களா? அடுத்தது இதே சொல் உலக வழக்கில் வரும் செய்யுள் வழக்கு. உலக வழக்கு அப்படின்றது நார்மலாக நம்முடைய முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் இட்டு வழங்கியிருப்பாங்க. செய்யுள் வழக்குன்னா செய்யுளுக்கு என்று உரித்தாக இருக்கக்கூடியது. அடுத்தது வெளிப்படையாக வரும், குறிப்பாக வரும். ஒரு சில இதை நம்ம பார்க்கும் பொழுதே நமக்கு அதனுடைய பொருள் வெளிப்படையாக தெரியும். ஒரு சிலதை நம்மளாக குறிப்பால் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ இத்தனை கேட்டகரியில் ஒரு சொல்லானது அமையும். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இரு திணைகளை பெற்று வரும், 5 பால்களை பெற்று வரும், மூவகை இடங்களை பெற்று வரும், உலக வழக்கிலும் வரும், செய்யுள் வழக்கிலும் வரும், வெளிப்படையாகவும் வரும், குறிப்பாகவும் வரும். இப்படி வரக்கூடியது பகுபதமாக இருக்கலாம், பகாபதமாக இருக்கலாம். எது வந்தாலும் சரி பொருள் தர வேண்டும். அது பகுபதமாக இருக்கலாம், பகாபதமாக இருக்கலாம். பகுபதம் அப்படின்றது பிரிக்கக்கூடிய சொற்கள். பகாபதம் என்பது பிரிக்க முடியாத, அதாவது உறுப்புகள் கொண்டு பிரிக்க முடியாதது. ஸோ மொத்தத்தில் பொருள் தந்தால், இப்போ பகுபதம் அப்படின்னா கண்ணன், வந்தான், இதெல்லாம் பகுபதம். இதை எப்படி பகுபதம் சொல்கிறேன்னா கண் கூட்டல் இன் கூட்டல் அன், வந்தான் வா கூட்டல் இத்து இந்து, இத்து கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பகுபதம். பகாபதம்னா கண், மண், ஆடு, ஓடு, கமாண்டிங் மாதிரி வரும். ஸோ மொத்தத்தில் பகுபதமாக வரலாம், பகாபதமாக வரலாம். பொருள் தந்தால் அது சொல். ஓகேங்களா?
இன்னொன்று, இந்த சொல்லானது இரு திணைகளை, ஐம்பால்களை, மூவிடங்களை, உலக வழக்கு, செய்யுள் வழக்கு, வெளிப்படை, குறிப்பாகவும் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேசிக். இப்போது நம்ம சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பார்த்தோம் இல்லையா? மொழி, பதம், கிளவி. இதில் மொழியை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். மொழி எத்தனை வகைப்படும் என்றால் மூவகைப்படும். மூவகை மொழிகள். அப்போ அது என்னெல்லாம் அப்படின்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஃபில்லப்ஸ் எப்படி வரும்னா, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். இது பகுபதமாகவும் இருக்கலாம், பகாபதமாகவும் இருக்கலாம். இப்போ பகுபதம் அப்படின்னா படி, நில், ஆடு, ஓடு, முகம், தலை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பகாபதம். ஆனாலும் நமக்கு ஒரு பொருள் தருது இல்லையா? தனித்து நின்று ஒரு பொருளை தருது. இது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? வந்தாள், சென்றாள், படித்தாள், பொன்னன், கண்ணன். இதெல்லாம் பிரிக்க முடியும், உறுப்புகளாக பிரிக்க முடியும். அப்படி இருந்தாலும் இது பொருள் தருது, தனித்து நின்று ஒரு பொருளை தருது. அப்போ தனிமொழி என்பது தனித்து நின்று பகுபதமாகவும் வரலாம், பகாபதமாகவும் வரலாம். ஆனால் பொருள் தந்தால் அது தனிமொழி. பொருள் தந்தால் அப்படின்றது இல்லை, பொருள் தரணும். அதைத்தான் நம்ம தனிமொழின்னு சொல்லுவோம். அப்போ தனிமொழி என்பது தனித்து நின்று ஒரு சொல்லானது, அது பகுபதமாக இருக்கலாம். ஒரு சொல் என்பது அதில் எதை சொல்கிறாங்க? ஒன்று பகுபதமாக இருக்கலாம், இல்லைன்னா பகாபதமாக இருக்கலாம். அந்த சொல்லானது தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். அதாவது அது வேர்பாக இருக்கலாம், நவுனாக இருக்கலாம். தனித்து நின்று பொருள் தரணும். சரிங்களா? அதாவது சிங்கிள் வேர்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சிங்கிள் வேர்ப், சிங்கிள் நவுன், இதெல்லாம் என்னது தனிமொழியில் வரும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தொடர்மொழி. தொடர்மொழி அப்படின்னா அதாவது சென்டென்ஸ். நம்ம அதை தனிமொழியை சிங்கிள் வேர்டுன்னு சொன்னேன் இல்லையா? இதை சென்டென்ஸ், அதை தமிழில் தொடர்மொழி அப்படின்னு சொல்கிறோம். தொடர்மொழி அப்படின்னா எப்படி சொல்லணும்னா, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்தாலே அது தொடர் தானே, சென்டென்ஸ் தானே இல்லையா? அப்போது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள். இதில் தனிமொழிகள் என்பது பகுபதமாகவும் இருக்கலாம், பகாபதமாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தந்தால் அது தொடர்மொழி எனப்படும். திரும்ப சொல்கிறேன் பாருங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தந்தால் அது தொடர்மொழி. இவை எக்ஸாம்பிள்: அர்ஜுன் வந்தான், நாளை நமக்கு சிறப்பு வகுப்புகள் உள்ளது. இப்படி நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அப்போது இதெல்லாம் ஒரு சென்டென்ஸ் நமக்கு மீனிங்ஃபுல்லாக வருது இல்லையா? ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்தாலும் அந்த தொடரானது நமக்கு என்ன பண்ணணும்? மீனிங்ஃபுல்லாக வரணும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறது? தொடர்மொழி. அடுத்தது பொதுமொழி. பொதுமொழி அப்படின்னா அதுக்கு எப்படி ஃபில்லப்ஸ் வரும் அப்படின்னா, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. அப்போ தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமையும் மொழி டேஸ் அப்படின்னு கேட்டால் பொதுமொழி. அப்படி இல்லைன்னா எப்படி கேட்கலாம்? ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக வரக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் அது பொதுமொழி. உதாரணமாக தாமரை. தாமரை அப்படிங்கும்போது தனித்து நிற்கும்போது அது ஒரு மலரை குறிக்குது. இதையே தா கூட்டல் மறை அப்படிங்கும்போது தாவுகின்ற மான் என்ற ஒரு சென்டென்ஸ் மேக்கிங் வருது. அப்போது இது தனிமொழிக்கும் நின்று பொருள் தருது, அதே நேரம் தொடர்மொழிக்கும் நின்று பொருள் தருது. இப்படி 2க்கும் பொதுவாக நின்று ஒரு பொருளை தந்ததால் இது பொதுமொழி. இதே மாதிரி எட்டு, அந்தமான், பலகை, அதுக்கப்புறம் சுவைத்தேன், இப்படி நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே இதற்கான சொற்கள் நிறையா கொடுத்துருக்கேன். கைடையும்
பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? வேங்கை ஒவ்வொன்றுத்துக்கும். சரிங்களா? இது வர்றது எல்லாமே நமக்கு என்னது தான் பொதுமொழி. அந்தமான், பலகை, வேங்கை, தாமரை, எட்டு, சுவைத்தேன், இன்னும் கூட இருக்குது. இன்னும் நமக்கு பார்க்க போகிறதா இருந்தால் நிறைய கிடைக்கும். இதை திரும்ப ஒரு தடவை ரீகேப் பண்ணலாம். சொல் என்றால் ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் தொடர்ந்தோ பொருள் தந்தால் அது சொல். இந்த சொல்லானது 2 திணைகளை, 5 பால்களை, 3 இடங்களை, உலக வழக்கு, செய்யுள் வழக்கு, வெளிப்படை, குறிப்பு இதையெல்லாம் பெற்று வரும். அடுத்தது மொழி எத்தனை வகைப்படும் என்றால் 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி என்றால் ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி. இது பகுபதமாகவும் வரலாம், பகாபதமாகவும் வரலாம், ஆனால் பொருள் தரும். அடுத்தது தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அது தொடர்மொழி, அதாவது சென்டென்ஸ். பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. இதற்கு 100 கூட கேட்கலாம் மேபி. ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் அப்படின்னா என்ன? ஒரு மொழி என்பது இதில் தனிமொழி. தனிமொழிக்கு இன்னொரு பேர் என்னது? ஒரு மொழி. ஒரு மொழி ஒரு பொருளெனவாம், அதாவது தனிமொழி ஒரே ஒரு பொருளை தான் தரும். ஓகேங்களா? ஒரு பொருள் அப்படின்னா என்னது? தனித்து நின்று ஒரு பொருளை தரும். ஓகேங்களா? அடுத்தது தொடர்மொழி பல பொருளெனவாம். தொடர்மொழி அதாவது சென்டென்ஸ், இது தொடர்ந்து நின்று பொருளை தரக்கூடியது. அடுத்தது பொது இருமையும் ஏற்பன. பொது என்பது அங்கே பொதுமொழி. இருமையும் ஏற்பன, அதாவது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் நின்று உணர்த்தக்கூடியது. அதனால் இருமையும் ஏற்பன. இந்த மாதிரி 100 வரும். ஒரு மொழி ஒரு பொருளெனவாம், இது தனிமொழியை பற்றி சொல்கிறாங்க. தொடர்மொழி பல பொருளெனவாம், இது தொடர்மொழி. பொது இருமையும் ஏற்பன, இது பொதுமொழி. இருமை அப்படின்றது அதில் என்ன? ஒன்று தனிமொழிக்கும் பொதுவாக நின்று தொடர்மொழிக்கும் பொதுவாக நின்று வரும். சரிங்களா? இவ்வளோ தான் மொழியில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்.